ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிசி விசிஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச் நம்பர் 35 ஏப்ரல் 2024. அந்த மேட்ச்க்கான ஒரு 10 கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்சோட ட்ரீம் டீமை பார்த்துடலாம். இதில் முக்கியமான ஒரு மேட்டர் என்னன்னா, கேஎல் ராகுல் கேப்டன், வைஸ் கேப்டன் ஜடேஜா. நேற்று இதுதான் யூனிவர்சல் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸ் காம்பினேஷன் கூட. ஸோ ஸ்மால் லீக்ஸ்லாம் எல்லாருமே வந்து இப்படி தான் பிக் பண்ணியிருந்தாங்க, கேப்டன் அண்ட் வைசி. ஸோ அதே யூனிவர்சல் ஹை பர்சன்டேஜில் இருக்க கேப்டன் அண்ட் வைசி சாய்ஸ் தான் வந்து ட்ரீம் டீம்லேயே வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு சேஃபான ஆப்ஷனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 விக்கெட் கீப்பர்ஸ். ஸோ ஒரு டாப் 3 எல்எஸ்ஜி பேட்டர்ஸு கேஎல் ராகுல், குயின்டன் டிகாக், நிக்கோலஸ் புரான். குயின்டன் டிகாக் வந்து லாஸ்ட் 3 மேட்சஸாக ஃபார்ம் அவுட்டில் இருந்தார். ஸோ ட்ரீம் டீமுக்குள்ளேயே வரல. பட் இந்த மேட்ச் வந்து ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டார், 73 பாயிண்ட்ஸு. ஸோ அது நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்காமல் சிஎஸ்கே ஃபஸ்ட் பேட்டிங்னா எம்எஸ் தோனியை டீமில் பிக் பண்ணிடுங்க. ஏன்னா வந்து ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் விக்கெட்ஸ் போயிடுச்சுன்னா அவர் பேட்டிங்குள்ளே வந்துடுறாரு. 4-5 பால்ஸ் பிடிச்சாலும் ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுறாரு. ஹை சான்சஸ் இருக்குது. எல்லா மேட்ச்சுமே அப்படி தான் பண்ணுறாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் செம்மையாக ஹிட் பண்ணார், 28 ரன்ஸு. ஸோ மொத்தத்துக்கே வந்து பார்த்திங்கன்னா 5 பால்ஸோ 6 பால்ஸோ தான் ஸ்ட்ரைக்கில் இருந்தார். ஸோ செம்ம பாயிண்ட்ஸு, 47 பாயிண்ட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் கேட்டகரியில் ரச்சின் ரவீந்திரா ரொம்பவுமே ஒரு ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். அவர் ட்ரீம் டீமில் கிடையாது. ருத்ராஜ் கெக்வாடுமே அவுட் ஆகிட்டார். ஸோ அவர் ட்ரீம் டீமில் கிடையாது. முக்கியமாக எல்லா மேட்சும் ட்ரீம் டீமில் வந்துட்டு இருந்த சிவம் தூபே வந்து இந்த மேட்ச் ட்ரீம் டீமில் வர கிடையாது. அவருக்கு பதிலாக லாஸ்ட்டு 3 மேட்சஸாக இந்த சீசன் அவ்வளோ நல்லா போகாத ரஹானே இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக ப்ளே பண்ணி ஒரு 25 பால்ஸில் 36 ரன்ஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ப்ளே பண்ணி 53 பாயிண்ட்ஸ் வாங்கி ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துட்டார் ரஹானே. அதுக்கப்புறம் மிச்சலுக்கு பதிலாக மோயின் அலி ஒரு நல்ல சாய்ஸு. ஸோ மிச்சலை வந்து ட்ராப் பண்ணிவிட்டு ஃபார்ம் அவுட்டில் இருந்தாங்க மிச்சல். ஸோ அதனால் வந்து மோயின் அலியை மிச்சலை ட்ராப் பண்ணிவிட்டு மோயின் அலியை பிக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஒரு நல்ல சாய்ஸு. அவர் ஹிட் பண்ணார் பேட்டிங்கில் செம்மையாக. அப்புறம் பவுலிங்கில் ஒரு ஓவர் தான் வந்து அவர் போட்டார். ஸோ பேட்டிங்கில் ஹிட் பண்ணி தான் 46 பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் வந்து ஒரு 8 ரன்னு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தான் வந்தார் எல்எஸ்ஜி வின் பண்ண போகிற இதில் ஸ்டேஜில். ஸோ 8 ரன்னு ப்ளஸ் ஒரு விக்கெட்டு ஸ்டோய்னிஸு. குர்னல் பாண்டியாவுக்கு இந்த பிச்சை வந்து நல்லாவே எடுக்கும், ஜடேஜா குர்னல் பாண்டியா மாதிரி பவுலர்ஸ் ஆல்ரவுண்டர்ஸ்க்கு. ஸோ அதனால் வந்து லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு. ஸோ அதனால் வந்து இவர் 2 விக்கெட்டு குர்னல் பாண்டியா நல்லாவே போட்டார். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்எஸ்ஜியில் எல்லாருமே ஒரு விக்கெட்டு. அதில் மோசின் கான் வந்து எல்பிடபிள்யூ விக்கெட் எடுத்தனால அவர் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் அதிகம். ஸோ அதனால் 37 பாயிண்ட்ஸ் எடுத்து டீமுக்கு விட்டார். பத்திரானா வந்து ஒரு விக்கெட்டு. ஸோ ஜடேஜா செம்ம கேட்ச் பிடிச்சார். ஸோ மற்ற பிளேயர்னால் விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி விட்டுருந்தால் பத்திரானா ட்ரீம் டீமில் வந்திருக்க மாட்டார். ஸோ பத்திரானா எப்படினாலும் ட்ரீம் டீமில் மேட்சுக்கு மேட்ச் வந்துடுவார். ஸோ இவர் சேஃப் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் பூரான் வந்து ஒன் வந்துட்டார். ஏன்னா இவங்களே வந்து ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே 100+ ரன்ஸ் கடைசி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க. ஸோ லாஸ்ட்டில் வந்து ஒரு 28 ரன்ஸ் தான் வந்து நிக்கோலஸ் பூரான் ஹிட் பண்ணார் அவரும். ஸோ அவரோட ட்ரீமுக்கு வந்துட்டார். இதுதான் நேற்றுக்கான ட்ரீம் டீமு. ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா 4 விக்கெட் கீப்பர்ஸு, 4 பேருமே ஒரு தரமான பிளேயர்ஸு. ஸோ நீங்கள் ஈஸியாக பிக் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நினச்ச பிளேயர்ஸ் வர கிடையாது. நேற்று கெக்வாட், ரச்சின் ரவீந்திரா ஃபார்ம் அவுட்டு, அவர் விட்டுருங்க. சிவம் துப்பே, கெக்வாடு இவங்களாம் வர கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக அஜிங்கே ரஹானே வந்துட்டார். ஸோ ஆல்ரவுண்டர்ஸில் 4 பேர், விக்கெட் கீப்பிங்கில் 4 பேர், பவுலரில் 2 பேர். ரஹானே வந்து பேட்மேன் கேட்டகரியில். நம்ம இன்றைக்கான டீம்ஸை வந்து பார்த்துடலாம். இன்னும் ரியல் லோன் ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஆப்பு, நிறையா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த மேட்ச்சுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதில் வந்து ஜிஎஸ்டியுமே கிடையாது. 3 rupees கிராண்ட் லீக் இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா மினி ஜிஎல்ஸ் இருக்குது. ஸோ ஸ்மால் லீக்குமே ஒரு பெஸ்ட்டான ஆப்பு, லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸும் கூட. அப்புறம் எல்லா டைப் ஆஃப் என்ட்ரி ஃபீஸ் கான்டெஸ்ட்டுமே இருக்குது. ஸோ ஹெட் 3 ஹெட் 4 ஹெட். அப்புறம் முக்கியமான ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒப்பீனியன் தான். ஸோ இதில் ட்ரேடிங் நம்ம எஸ்ஆர்னோ சொல்லி வந்து வின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து இன்றைக்கி டெல்லி வின் பண்ணுவாங்களான்றது நான் டெலகிராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ட்ரேடிங் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருந்துச்சு. அது எப்படின்னா, இதில் கொடுத்துருக்காங்கள 4.5, இதுதான் வந்து இன்றைக்கி டெல்லி வின் பண்ணுவாங்கன்ற ப்ராபபிலிட்டி. ஸோ அந்த ப்ராபபிலிட்டியை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணக்கூடாது. இதில் இருக்கிறதுக்கு தான் நான் வந்து ட்ரைட் பண்ண முடியும் நம்ம. ஸோ நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா 4.5க்கு தான் வந்து ட்ரைட் பண்ண முடியும். நோ கொடுத்தீங்கன்னா 5.5க்கு தான் ட்ரைட் பண்ண முடியும். ஸோ அதில் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து கெட் அண்ட் புட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதிலே காட்டிடுவாங்க நீங்கள் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எஸ்டிமேட்டட் ரெவன்யூ, அதாவது எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வரும், அந்த மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ தான் சிம்பிள். நீங்கள் வந்து இதில் இருக்கிறத தான் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். நீங்கள் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. அது போக நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மேலே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட்ஸ் மேட்ச்டுன்னு வந்திருக்கும். இத்தனை ஸ்லாட்ஸ் வந்து மேட்ச் ஆகிருக்கு அப்படின்றது வந்திருக்கும். ஸோ அப்படி வந்திருந்தால் நீங்கள் வந்து கரெக்டாக ட்ரேட் பண்ணிக்கிங்கன்னு அர்த்தம். அப்போ வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துடும். அந்த ஸ்லாட்ஸ் மேட்ச் ஆகாமல் நீங்கள்
ப்ராபபிலிட்டியை வந்து கம்மி பண்ணி போட்டிருந்தீங்கன்னா உடனே கேன்சல் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க, பட் அதை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அவ்வளோதான், ஒரு சிம்பிளான மெத்தடு. இந்த ஸ்லாட்ஸ் வந்து மேலே காட்டிடும். ஸ்லாட்ஸ் வந்து இத்தனை ஸ்லாட்ஸ் வந்து மேட்ச் ஆகிருக்குன்னு. அப்படி மேட்ச் ஆகிருந்தால் உங்களுக்கு ரிட்டன் வரும். அவ்வளோதான், சிம்பிளாக நீங்கள் வந்து எல்லா கொஸ்டின்ஸுமே ஆன்சர் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒரு சூப்பரான ஆப் ரியல் லெவன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ட்ரேடிங் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்லுமே இதில் வந்து லெஸ் கமிஷன் கம்மி 20%லேருந்து 15%க்கு ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு சூப்பரான ஆப் ட்ரேடிங் ரியல் லெவன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி டோக்கேட்டுங்கிற ரெஃபர் கோட்டை போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டீம் பார்த்துடலாம். கர்ல்சன், ரிஷப் பண்ட், சாய் ஹோப், பொரேல், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஸ்டப்ஸு. ஸோ இன்றைக்கி வந்து மேட்ச் வந்து செம்மையாக போகும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டிசி எஸ்ஆர்ஹெச். ஏன்னா டிசியை வந்து புல் பேக் பண்ணி பயங்கரம் ஃபார்மில் வந்துட்டாங்க. எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்க. ரிஷப் பண்ட்டு, சே ஹோப் ஒரு ஸ்டாண்டர்டான பிளேயரு, அப்புறம் ஸ்டப்ஸு, ஃப்ரேசரு, கலீல் அகமது விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ எல்லாருமே வந்து குல்தீப் யாதவ் இருக்கார். ஸோ நல்ல டீமு. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச்சில் வந்து பார்த்திங்கன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, கர்ல்சனு, கமிங்ஸு, மயங்க் மார்க்கண்டேன் மேட்ச்க்கு மேட்ச் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு செம்மையாக இருக்கும் இன்றைக்கி மேட்ச். யார் வின் பண்ணுவாங்கன்னு சொல்கிறது டஃப்பு தான். மேட்ச் வந்து ஈக்குவலாக தான் போகும். மேபி டிசிக்கு வந்து ஹோம் கிரவுண்டில் இப்போ வந்து அருண் ஜெட்லி ஸ்டேடியமில் தான், டெல்லியில் தான் மேட்ச் நடக்குது. ஸோ அந்த ஒரு ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்கிறனால டிசிக்கு மேபி ஒரு 5% எக்ஸ்ட்ரா சான்சஸ் இருக்கும் வின் பண்ணுறதுக்கு. இவங்களுக்கு 55னா அவங்களுக்கு 45 இருக்கும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கணும். அப்புறம் டிராவிஸ் ஹெட்டு வந்து கேப்டன், வைஸ் கேப்டன் கலீல் அகமது. நெக்ஸ்ட் டீம் பார்த்தலாம். கர்ல்சன், ரிஷப் பண்ட், டிராவிஸ் ஹெட், பிருத்திவி ஷா, அபிஷேக் சர்மா, ஸ்டப்ஸு, ஃப்ரேசர், அக்சர் பட்டேல். லாஸ்ட் மேட்ச் ஸ்டப்ஸ் பவுல் பண்ணி 2 விக்கெட் எடுத்தார். ஸோ 2 விக்கெட் எடுத்தனால மேபி நல்லா பவுலிங் ஒர்க் அவுட் ஆகிறனால ஸ்டப்ஸுக்கு கண்டிப்பாக ஓவர் கொடுக்கறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஓவர் போடுவார் கண்டிப்பாக. ஸோ இப்போதைக்கு இவர் வந்து ஆல்ரவுண்டர் கேட்டகரி தான், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல கேப்டன் சாய்ஸும் கூட. ஏன்னா வந்து விக்கெட்ஸ் போச்சுன்னா மேபி இந்த 3 பேர் வந்து அவுட் ஆகிட்டாங்கன்னா ஸ்டப்ஸ் தான் உள்ளே வருவார். ஸோ சே ஹோப் அண்ட் ஸ்டப்ஸுக்கு வந்து நல்ல சான்சஸ் இருக்குது இன்றைக்கான மேட்ச்சுக்கு. ஏன்னா எஸ்ஆர்ஹெச்சுமே நல்லா ஈக்குவலாக ப்ளே பண்ணுவாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், புவனேஸ்வர் குமார், மயங்க் மார்க்கண்டே. கேப்டன் அபிஷேக் சர்மா, வைஸ் கேப்டன் பிருத்திவி ஷா. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ரிஷப் பண்ட், சே ஹோப், ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், மார்க்ரம், சபாஸ் அகமது, நிதிஷ் ரெட்டி, குல்தீப் யாதவ், இஷாந்த் சர்மா, நட்ராஜன், முகேஷ் குமார். இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டியை பிக் பண்ணியிருக்கேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 மேட்சஸ் ஆர் 1 மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி ஒரு மேட்ச் செம்மையாக ப்ளே பண்ணியிருந்தார். விக்கெட்ஸ் எல்லாம் போயிருந்துச்சு எஸ்ஆர்ஹெச்சுக்கு. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு சான்ஸே கிடைக்கல. ஏன்னா வந்தவங்க ஃபுல்லாக ஹிட் பண்ணி விக்கெட்ஸ் அவ்வளோவா போகலை. வந்தவங்களே 50, 100 அந்த ஆர்சிபி மேட்ச் தான். ஸோ ஒரு 288 அடித்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச் தான். ஸோ இவருக்கு இன்றைக்கி வந்து டிசி கூட கண்டிப்பாக சான்சஸ் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா டிசி வந்து கண்டிப்பாக வந்து ஒரு டஃப் காம்படிஷன் கொடுப்பாங்க. குல்தீப் யாதவ் இருக்கார். இன்றைக்கி குல்தீப் யாதவ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதனால் வந்து இவருக்கு சான்சஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நிதிஷ் ரெட்டியை நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ரிஸ்க்காக கேப்டன் வைசிக்கும் வந்து நிதிஷ் ரெட்டியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம கேப்டன் பார்த்தலாம். மார்க்ரம் கேப்டன், சே ஹோப் வைஸ் கேப்டன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். ரிஷப் பண்ட், டிராவிஸ் ஹெட், ஸ்டப்ஸ், அக்ஷர் பட்டேல், சபாஸ் அகமது, கமிங்ஸ், குல்தீப் யாதவ், இஷாந்த் சர்மா, நட்ராஜன், உனாட்கட், முகேஷ் குமார். கேப்டன் குல்தீப் யாதவ், வைஸ் கேப்டன் ஸ்டப்ஸ். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி வந்து நேற்றுலேருந்து போன மேட்ச்லேருந்து வந்து ஸ்டப்ஸ் வந்து ஆல்ரவுண்டர். ஸோ பவுலிங்கும் போகிறாரு, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கர்ல்சன், ரிஷப் பண்ட், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, ஸ்டப்ஸ், சபாஸ் அகமது, ஃப்ரேசர், மார்க்ரம், கமிங்ஸ், குல்தீப் யாதவ், கலீல் அகமது. கேப்டன் வந்து ரிஷப் பண்ட், வைஸ் கேப்டன் கர்ல்சன். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கர்ல்சன், ரிஷப் பண்ட், சே ஹோப், டிராவிஸ் ஹெட், பிருத்திவி ஷா, சபாஸ் அகமது, ஃப்ரேசர், மார்க்ரம், கமிங்ஸ், குல்தீப் யாதவ், நட்ராஜன். ஸோ கேப்டன் வந்து ஜாக் ஃப்ரேசர், வைஸ் கேப்டன் சபாஸ் அகமது. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். கர்ல்சன், ரிஷப் பண்ட், டிராவிஸ் ஹெட், பிருத்திவி ஷா, அபிஷேக் சர்மா, ஃப்ரேசர், அக்ஷர் பட்டேல், மார்க்ரம், கமிங்ஸ், கலீல் அகமது, முகேஷ் குமார். கேப்டன் கர்ல்சன், வைஸ் கேப்டன் கமிங்ஸ்.
ஸோ சேம் டீமில் வந்து இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த 2 லெக் ஸ்பின்னர்ஸ்க்குமே வந்து கேப்டன் வைஸை கொடுத்துருக்கேன். ஸோ இவங்க வந்து மேட்ச்சுக்கு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் மேபி இன்றைக்குமே வந்து நல்லா பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரவுண்டில் 180 179 கிட்ட தான் இருக்குது. ஸோ விக்கெட்ஸுமே போகும் ஈக்குவலாக, நியூட்ரலான பிச்சு தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கேன். மேபி இந்த சாய்ஸ் நல்லா இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணணும்னா பண்ணலாம். ஆனால் மயக் மார்க்கண்டே வந்து இந்த சீசன் நல்லாவே கம்மிங்ஸ் கேப்டன்சி கீழே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ குல்தீப் யாதவும் இன்ஜுரிக்கு அப்புறம் வந்து நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. கர்ல்சன், ரிஷப் பண்ட், டிராவிஸ் ஹெட், பிருத்திவி ஷா, அபிஷேக் சர்மா, ஃப்ரேசர், அக்ஷர் பட்டேல், மார்க்ரம், கமிங்ஸ், குல்தீப் யாதவ், மயங்க் மார்க்கண்டே. கேப்டன் குல்தீப் யாதவ், வைஸ் கேப்டன் மயங்க் மார்க்கண்டே. அக்ஷர் பட்டேலையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து அவரும் வந்து ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் 2K Tech தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் இருக்குது. கரெக்டான சேனலாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப் லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லா ஆப்ஸ்க்குமே 2K Techன்ற ரெஃபர் கோட் 2K Techன்ற ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.